மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கிங்டம் அனிமாலியா அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இதில் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதில் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஜெர்ம் லேயர்ஸ், சிமெட்ரி, சீலோம், இதில் ஃபஸ்ட்டு 3 ஃபார்மட் பற்றி ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த செஷனில் நம்ம சீலோம் பற்றி பார்க்க போகிறோம். சீலோம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீலோம்? இட் அதர்வைஸ் கால்ட் as the body cavity. The presence of body cavity or coelom is important in classifying animals. அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சீலோம் அப்படின்ற கேரக்டரும் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. மோஸ்ட் அனிமல் பொசஸ் எ பாடி கேவிட்டி பிட்வீன் த பாடி வால் அண்ட் த alimentary canal. What is the meaning of coelom? Already I told it, it is the body cavity. Majority of the animalsல body wallுக்கும் alimentary canalுக்கும் இடையில fully mesodermal format lined ஆயிருக்கு. அதை தான் நம்ம வந்து coelom சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து என்ன இருக்கும்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். இந்த இடத்துல பாடி வால் இருக்கும். சரிங்களா? இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் இந்த பாடி வாலுக்கும் இடையில ஒரு கேவிட்டி இருக்குது. தட் கேவிட்டி இஸ் கால்ட் as the coelom. ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். என்ன சொல்கிறாங்க? இது பாடி வால், இந்த இது வந்து என்னது? பாடி வால். இது வந்து என்னது? alimentary canal. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன இருக்குது? ஒரு கேவிட்டி, ஒரு கேப் இருக்குது. அது ஃபுல்லி மீசோடர்மல் ஃபார்மட்னால லைண்டட் ஆகிருக்கு. அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதை என்ன சொல்கிறோம்? சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அனிமல்ஸ் which do not possess a body cavity are called acylomate. பேசிக்காக சீலோமை பேஸ் பண்ணி அனிமல்ஸை 3 கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க. acylomate, pseudocoelomate அண்டு eucoelomate. ஆல்ரெடி யூ நோ, ஏ மீன்ஸ் வாட்? ஆப்சென்ட். அப்படின்னா பாடி வாலுக்கும் இந்த alimentary canalுக்கும் இடையில பாடி கேவிட்டி இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை நம்ம acylomate அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், animals which do not possess body cavity are called என்னது? acylomate. அதாவது அனிமல்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது? பாடி கேவிட்டியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள acylomатesன்னு சொல்கிறோம். since there is no body cavity in these animals, their body is solid without a perivisceral cavity. பாடி வாலுக்கும் அந்த alimentary canalுக்கும் இடையில என்ன இல்லை? பாடி கேவிட்டி இல்லை. அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? acylomатesன்னு சொல்கிறோம். அதனால் அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே டைட்லி பேக்கப் ஆகிருக்கும். ஃப்ரீயாக மூமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது? எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகெயின் மிஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாடி வாலுக்கும் alimentary canalுக்கும் இடையில பாடி கேவிட்டி சீலோம் வந்து என்ன செய்யாது? இருக்காது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து acylomats அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பாடி கேவிட்டி இல்லாததுனால இந்த அனிமல்ஸ் வந்து என்ன ஆகுது? சாலிடாகவும் வித்தவுட் பெரிவிஸ்ரல், சென்ட்ரலில் எந்த கேவிட்டியும் இல்லாமல் இருக்கிறதுனால திஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஃப்ரீ மூமெண்ட். அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்னால ஃப்ரீயாக மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து என்ன ஆகுது? பம்ப் பண்ணுது. சரிங்களா? இப்போ ஸ்டமக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஃபுட்டை இன்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த acylomats இருக்காது. ஆர்கன்ஸ் ஃபுல்லி டைட்டாக பேக்கப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆஃப் இன்டர்னல் ஆர்கன். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளாட்வார்ம்ஸ். ஸோ இந்த பக்கம் என்ன பார்த்துருக்கோம்? சீலோம், இட் அதர்வைஸ் கால்ட் as the body cavity. ஓகேங்களா? பாடி கேவிட்டினா பாடி வாலுக்கும் alimentary canalனா கட்டு, அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. அதைத்தான் நம்ம பாடி கேவிட்டி ஆர் சீலோம் சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி 3 கேட்டகிரியாக பிரிக்கிறோம். acylomate, pseudocoelomate அண்டு eucoelomate. கிளாசிஃபிகேஷனில் இதுவும் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இன் சம் அனிமல்ஸ் த பாடி கேவிட்டி இஸ் நாட் ஃபுல்லி lined by the mesodermal epithelium. That means what? பாடி வாலுக்கும் alimentary canalுக்கும் இடையில ஃபுல்லு மீசோடம் லைன் பண்ணியிருந்தா தான் அது சீலோம். இப்போ சில அனிமல்ஸில் இந்த பாடி வாலுக்கும் alimentary canalுக்கும் இடையில மீசோடம் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகி லைன் பண்ணியிருக்கு. அதனால் அதை pseudocoelomate அப்படின்றோம். ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்பிட்வீன் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணுது? எக்ஸிபிட் பண்ணுது. இப்போ சூடோ அப்படின்னா நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? சூடோபோடியா, போலிக்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சீலோம் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா சர்டைன் ஏரியாவில் மீசோடம் என்ன இருக்கும்? லைட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென்
பட் த மீசோடம் இஸ் ஃபார்ம்ட் as a scattered pouch, சிதஞ்சு அங்கங்கே இருக்கும் பிட்வீன் த எக்டோடம் அண்டு எண்டோடம். பேசிக்காக நமக்கு மீசோடம்னா என்ன தெரியும், உள்ள எண்டோடம் வெளியில் எக்டோடம் மிடில் இருக்கக்கூடியதை தான் மீசோடம் சொல்லுவோம். இந்த மீசோடம் ஸ்கேட்டர்டாகி இருக்குது அப்படின்னா அதை நம்ம சூடோசீலோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் த சூடோசீலோமிக் ஃப்ளூயிட். அனிமல்ஸ் தட் பொசஸ் அ சீடோசீல் ஆர் கால்ட் சூடோசீலோமேட். இந்த மாதிரி சூடோசீல் பாடி கேவிட்டி சீலோமேட்டிக் ஃப்ளூயிட்னால ஃபில்லப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை சீடோசீலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். இப்போ ஏசீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், ஃபுல்லுமே ஃப்ளாட் வார்ம்ஸ் எல்லாமே. காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாம் ஏசீலோமேட்டுன்னு கேட்டாங்கனாலே கண்ணை மூடிட்டு நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸில் வரக்கூடிய ஸ்பீசிஸை அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ரவுண்ட் வார்ம் அப்படின்றது சூடோசீலோமேட். நம்ம அஸ்காரிசஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அதெல்லாம் ரவுண்ட் வார்முக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் இந்த சூடோசீலோம் ஆக்ட் அஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். இந்த சூடோசீலோம் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் நேச்சர் இதுக்கு வந்து என்னது, நீர் அதிகமான அளவு ஹைட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா அதனுடைய லிக்விட் காம்பனன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டல் மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அலோஸ் ஃப்ரீ மூமெண்ட். இப்போ ஏசீலோமெண்ட் வந்து என்னது, பாடி கேவிட்டி இல்லாததுனால ஃப்ரீ மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் இது அப்படி கிடையாது. என்ன ஆகுது, இந்த இதுக்கு இடையில வந்து கேப்பிங் இருக்கிறதுனால ஹைட்ரோஸ்டாட்டிக் வாட்டர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால சர்டன் ஃப்ளூயிட் நேச்சர் இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ண முடியும், ஓரளவு ஃப்ரீ மூமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், ஆர்கன்ஸ் எக்ஸிபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் அண்ட் அலோஸ் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் த விசரல் ஆர்கன்ஸ். இன்னரில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஃப்ரீயாக மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ண முடியும். அண்ட் ஃபார் சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், ஓரளவு பிளட்டை சர்க்குலேட் பண்ண முடியும், நியூட்ரிஷன்ஸையும் எக்ஸிபிட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் த சூடோசீலோமேட். ஓகே, தென் அடுத்து யூசீலோம். யூ மீன்ஸ் வாட், ட்ரூ, உண்மையான பாடி கேவிட்டி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். பாடி வாலுக்கும் அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் இடையில ஃபுல்லும் மீசோடர்மினலால் பவுச் ஆகி செப்பரேட் ஆகிருக்கக்கூடியதை தான் நம்ம யூசீலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ட்ரூ சீலோம் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி தட் டெவலப் வித்தின் த மீசோடர்ம் அண்ட் இட் இஸ் லைண்டட் பை த மீசோடர்மினல் எபித்தீலியம். ஃபுல்லு மீசோடர்ம் வந்து என்ன ஆயிருக்கு, மீசோடர்மினல் எபித்தீலியத்தினால சரௌண்ட் ஆயிருக்கு. இந்த அமைப்புக்கு பேர் தான் பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அனிமல் வித் ட்ரூ பாடி கேவிட்டி ஆர் கால் சீலோமேட்ஸ் ஆர் யூசீலோமேட்ஸ். Based on the mode of formation of the coelom, the eucoelomates are classified into two types. Basically, coelom அப்படின்னா அதில் 3 types இருக்குது. acoelomate, pseudocoelomate and eucoelomate. யூசீலோம்னா ட்ரூ சீலோம். பாடி வாலுக்கும் அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் இடையில பாடி கேவிட்டி இருக்குது. அது மீசோடர்மினல் எபித்தீலியத்தினால சரௌண்டட் ஆகிருக்கு. அதைத்தான் நம்ம பெரிட்டோனியம் சொல்கிறோம். இந்த யூசீலோமேட்டை 2 கேட்டகரி அகெயின் சப்டிவைடட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் சீசோசீலோமேட் அண்டு எண்டிரோசீலோமேட். என்ன சீலோமேட், சீசோசீலோமேட் அண்டு எண்டிரோசீலோமேட். பாருங்கள், இன் தீஸ் அனிமல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து என்னது, சீசோசீலோமேட்ஸ். இப்போ ஏசீலோமேட், இது சூடோசீலோமேட், இது என்னது யூசீலோமேட்டில் ஒன் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் த சீசோசீலோமேட். பாருங்களேன், இப்போ ஏசீலோமேட்னா இங்கே எக்டோடம் இருக்குது, இங்கே எண்டோடம் இருக்குது, இடையில மீசோடம் இருக்குது. இதுக்கு இடையில வந்து எந்த பாடி கேவிட்டியும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்ஸு சீலோம்னா என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இதுதான் வந்து என்னது, கட்டு ஆர் அலிமெண்ட்ரி கெனால். இங்கே என்ன கொடுத்துருக்கான், டைஜஸ்டிவ் கேவிட்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல. வெளியில் இருக்கக்கூடிய எக்டோடம் தான் பாடி வால். இப்போ இது 2க்கு இடையில பாடி கேவிட்டியே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அது ஏசீலோமேட். குட். அடுத்து சூடோசீலோமேட்னா இங்கே எக்டோடம் இருக்குது, இங்கே என்னது எண்டோடம் இருக்குது, 2க்கு இடையில ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் கால்ட் அஸ் வாட், பாடி கேவிட்டி. தட் இஸ் இது வந்து என்னது, அங்கங்கே ஸ்கேட்டடாக வந்து என்ன இருக்குது, ஃபுல்லி கனெக்டட் ஆகாமல், என்னது எண்டோடமோட ஃபுல்லி கனெக்டட் ஆகாமல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இதை சூடோசீலோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சீலோமேட் அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த மீசோடர்மினல் கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, ஸ்பிளிட்டிங் ஆயிருக்கு. சரிங்களா, அதை சீசோசீலோமேட்னு சொல்கிறோம். இது சீசோசீலோமேட் அப்படின்றது யூசீலோமேட்டோட ஒன் ஆஃப் தி டைப். சரிங்களா, இது எது இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஏசீலோமேட் அப்படின்னா நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ் சொன்னோம். சூடோசீலோமேட் அப்படின்னா நம்ம ஆஸ்கல்மின்தஸ்ன்னு சொன்னோம். அடுத்து என்ன வரும், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா.
இவங்க எல்லாமே வந்து என்னது, யாரெல்லாம் வருவாங்க, அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா. இவங்க எல்லாம் வந்து எதில் வருவாங்க, சீசோசீலோமேட்ஸில் வருவாங்க. ஓகேங்களா, என்ன சீலோமேட்ஸில் வருவாங்க, சீசோசீலோமேட்ஸில் வருவாங்க. அடுத்து வந்து யூசீலோமேட். இன்னொன்று வந்து என்ன இருக்குது, யூசீலோமேட் அப்படின்னா இந்த ஃபுல்லி இது வந்து என்ன ஆயிருக்கும், கவர் ஆகிருக்கும். பேசிக்காக நம்மளோட புக்கில் வந்து ஒரு பிக்சர் தான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சீலோம் இன் மொலஸ்க், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, எக்கினோடெர்மேட்டா அண்ட் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லியும் சில இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும், சில இதில் வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ இது ஏசீலோம், இது சூடோசீலோம், இது வந்து என்னது, யூசீலோமேட். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ சீசோசீலோமேட் அது பார்த்துட்ருக்கோம். இன் தீஸ் அனிமல் பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மீசோடம். பாடி கேவிட்டி எப்படியா இருக்குது, மீசோடம் வந்து என்ன ஆயிருக்கு, ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த சீசோசீலோமேட். இதுதான் மீசோடமு. அது எப்படி இதாயிருக்கு, ஸ்பிளிட்டட் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் வந்து என்ன ஆயிருக்கு, ஸ்பிளிட்டட் அப்படி ஆயிருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் சீசோசீலோமேட். அடுத்து என்டிரோசீலோமேட் அப்படின்னா அனிமல்ஸ் த பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மீசோடெர்மினல் பவுச்சஸ். இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சீசோசீலோமேட் அண்ட் என்டிரோசீலோமேட்? ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், நல்லா கவனிங்க. சீசோசீலோமேட்னா the body cavity is formed by splitting mesoderm. மீசோடம் ஸ்ப்ளிட் ஆகி பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அது சீசோசீலோமேட். இந்த மாதிரி சீசோசீலோமேட் அனலீட், ஆர்த்ரோபோட், மொலஸ்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்டிரோசீலோமேட் அப்படின்னு ஒன் மோர் இருக்கு இல்லையா, இந்த பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மீசோடெர்மினல் பவுச். இந்த பாடி கேவிட்டி எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா மீசோடெர்மல் பவுச்சிலேருந்து ஃபார்ம் ஆனால் தான் என்டிரோசீலோமேட். இந்த என்டிரோசீலோமேட் தான் ட்ரூ உண்மையான ஃபுல்லி வந்து சீலோமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. இந்த என்டிரோசீலோமேட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, மீசோடெர்மல் பவுச் ஆஃப் த ஆர்கென்டிரான். ஆர்கென்டிரான்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிளைண்ட் பவுச். அதாவது டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ ஸ்டேஜில் டெவலப்மெண்ட் ஆகும்போது இந்த டைஜஸ்டிவ் டியூப் வந்து ஒரு பிளைண்ட் பவுச்சிலேருந்து ஃபார்ம் ஆகும். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, என்டிரோசீலோமேட் அப்படின்றாங்க. திரும்பவும் மிஸ் சொல்கிறேன், சீசோசீலோமேட்னா மீசோடெர்ம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி அதிலிருந்து சீலோம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது சீசோசீலோமேட். என்டிரோசீலோமேட்னா மீசோடெர்மினல் வந்து பவுச்சஸ், எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டு. ஆர்கென்டிரான் அப்படின்னா எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகும்போது ஒரு பிளைண்ட் பவுச்சாக வந்து என்னாகும், ஒரு பெரிய அப்படியே சர்க்கிள் ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் இருந்து இந்த மீசோடெர்மினலோ இந்த சீலோமோ ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த என்டிரோ. என்டிரோ அப்படின்னா இன்னர், டைஜஸ்டிவ், கட்டு அந்த ஃபார்மட்டில் இருந்து சீலோமோட ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்டிரோசீலோமேட். சீசோசீலோமேட்னா மீசோடெர்மினல் பவுச் இருந்து சீலோமிக் கேவிட்டி உருவாயிருந்ததுன்னா அது சீசோசீலோமேட். என்டிரோசீலோமேட்னா கட்டு, என்டிரோனா டைஜஸ்டிவ், அந்த கட்டு ஃபார்மட்டில் இருந்து ஆர்கென்டிரான் அந்த எம்ப்ரியோ டெவலப்பிங்கில் அதில் இருந்து இந்த சீலோமிக் கேவிட்டி வந்து டெவலப் ஆயிருச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த என்டிரோசீலோமேட். ஸோ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீசோ அண்ட் என்டிரோ. திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, சீசோனா மீசோடெர்மில் இருந்து உருவாயிருக்கு, என்டிரோ அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் அந்த கட்டு அதில் ஆர்கென்டிரான் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு பிளைண்ட் பவுச் மாதிரி இருக்கும், அதில் இருந்து சீலோமிக் கேவிட்டி உருவாயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட், என்டிரோசீலோமேட். பாருங்கள், in enterocoelomate animal the body cavity is formed from the என்ன கொடுத்துருக்கோம், மீசோடெர்மினல் பவுச் ஆஃப் த ஆர்கென்டிரான். இதற்கு பவுச் ஆஃப் தி ஆர்கென்டிரான் அதில் இருந்து சிலோமிக் கேவிட்டி உருவாகியிருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த என்னது, என்டிரோசீலோமேட். இன் திஸ் டைப் ஆஃப் சீலோம் இஸ் ப்ரெசன்ட் இன் எக்கினோடெர்ம், ஹெமிகார்டேட் அண்டு கார்டேட். ஓகே, அப்போ நம்ம ஃபைலம் ஆர்டரில் படிக்கும்போது ஆஸ்கல்மின்தஸ்க்கு அடுத்து என்ன படிப்போம், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்ம், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, இது வரைக்கும் சீசோசீலோமேட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து எது வரும், மொலஸ்காக்கு அடுத்து என்ன வரும், எக்கினோடெர்மேட்டா. இப்போ எக்கினோடெர்மேட்டா அடுத்து வரக்கூடிய ஹெமிகார்டேட்டா அண்டு கார்டேட்டா, இதெல்லாம் என்டிரோசீலோமேட்ஸ். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், செக்மெண்டேஷன் அண்டு நோட்டோகார்ட். செக்மெண்டேஷன்னா என்ன அர்த்தம், கண்டமாக பிரிக்கிறது. செக்மெண்டட் வார்ம்ஸ், மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட். இப்போ ஃபைலம் அன்னலிடாவில் வரக்கூடிய எர்த்து வார்மை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கண்ட அமைப்பை உடைய புழுக்கள், மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்டைன் வார்ம்ஸ் வந்து இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் கண்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் கம் அண்டர் ஃபைலம் அன்னலிட்ஸ். பாருங்கள், in some animals
The body is externally and internally divided into a series of repeated units called the segments. Internal external series repeated சின்ன சின்ன குட்டி குட்டி செக்மெண்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. repeated that is called as the some organ metamerically segmentation. The simplest form of segmentation is found in annelids, in which each unit of the body is very similar to the next one. Alike, all the segments are alike அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். That means ஒரு செக்மெண்ட்டும் இன்னொரு செக்மெண்ட்டும் மோர் ஆர் லெஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து என்ன பண்ணும், சிமிலராக இருக்கும். பட் இன் ஆர்த்ரோபோட்னா காக்ரோச் நம்ம பார்த்துருக்கோம்ல, இன்செக்ட்ஸ் கேட்டகரி வரும். அதுலேயும் இதே மாதிரி செக்மெண்டேஷன் இருக்குது. ஆனால் ஒரு செக்மெண்ட்டும் இன்னொரு செக்மெண்ட்டும் வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா, இப்போ எர்த்வாமில் பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்ஸும் மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்கும். ஆர்த்ரோபோடாவில் வந்து என்ன ஆகும், காக்ரோச்சில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்ஸுக்கு இடையில நிறைய வேரியேஷன் இருக்கும். இதுதான் செக்மெண்டேஷன் அண்டு நோட்டோகார்டில் கொடுத்துருக்காங்க, செக்மெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் நோட்டோகார்ட் அப்படின்ற ஃபார்மேட் பார்க்கும்போது பேசிக்காக நோட்டோகார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பேசிக்காக வெர்டிபிரேட்ஸுக்கும் கார்டேட்ஸுக்கும் நமக்கு வேரியேஷன் தெரியும். வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா என்ன, கார்டேட்ஸ்னால் என்ன? இப்போ ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஃபைலம் கார்டேட்டாவில் நமக்கு 3 சப்ஃபைலாக வரும். என்னென்ன சப்ஃபைலாக வரும் அப்படின்னா, செஃபலோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா அண்டு வெர்டிபிரேட்டா வரும். சரிங்களா? ஹெமிகார்டேட்டா வந்து இன்வெர்டிபிரேட்டாவில் வந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அதை தான். இப்போ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கார்டேட்டா அண்டு வெர்டிபிரேட்டானா, கார்டேட்டா அப்படின்னா த்ரூ அவுட் லைஃப்லையும் நோட்டோகார்டு தான் அதனோட பாடி ஃபுல்லும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த கார்டேட்டா. வெர்டிபிரேட்டானா நோட்டோகார்டு வந்து வெர்டிபிரல் காலமாக கன்வெர்ட் ஆயிரும். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் மட்டும் நோட்டோகார்டு இருக்கும். லேட்டராக அது வெர்டிபிரல் காலமாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ என்னது, நம்ம வெர்டிபிரேட்ஸ் தானே. நம்ம எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் நம்மளோட மதரோட யூட்ரஸ்குள்ளே நம்ம டெவலப் ஆகும்போது ராட் லைக் ஸ்ட்ரக்சர் நோட்டோகார்ட் டெவலப் ஆகும். லேட்டராக அது வந்து என்ன பண்ணிடும், வெர்டிபிரல் காலமாக கன்வெர்ட் ஆயிரும். இட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கார்டேட் அண்டு வெர்டிபிரேட்ஸ். ஓகே, இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, animals which possess notochord any stages of their development are called chordate. அதனுடைய லைஃப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோகார்டேட் அடுத்து பார்க்குறோம். யூரோகார்டேட்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். டெய்ல் நோட்டோகார்டேட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். வாலில் மட்டும் ராட் லைக் வால் முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். வாலில் மட்டும் லைட்டாக ராட் லைக் ஃபார்மட் டியூனிகன்ஸ் அப்படின்னா அந்த அசிடியன்ஸ் படிச்சிருப்போம். லைட்டாக வாலில் மட்டும் என்ன பண்ணும், நோட்டோகார்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து செஃபலோகார்டேட்டா அப்படின்னா ஹெட்டில் இருந்து அப்படியே ராட் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், ஆரிஜினேட் ஆகும். நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். பெலனோ கிளாஸஸ், ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஹெமிகார்டேட்டானா அதுக்கு வந்து பெலனோ கிளாஸஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த பெலனோ கிளாஸஸ் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் கேட்டகரிக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. கார்டேட்டாவில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியாக்சஸும் டியூனிகன்ஸ் அசிடியன்ஸும் வருது. இதனுடைய பாடியில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து ராட் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோட்டோகார்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நோட்டோகார்டு இருந்தாலும் அது வந்து கார்டேட்ஸ் தான். ஓகே, நோட்டோகார்டு இஸ் அ மீசோடெர்மினல் டிரைவ்ட் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ட் ஆன் த டார்சல் சைட் டியூரிங் த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்டேஷனுக்கு அடுத்து நோட்டோகார்டு அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள். எஸ், இதுக்கு முன்னாடி சரிங்களா, முன்னாடி ஒரு பேராகிராஃப் இருக்கும். நோட்டோகார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருக்கும், மீசோடெர்மினலுக்கு கிட்ட வந்து என்ன ஆயிருக்கும், டிரைவ் ஆகிருக்கும் டார்சல் சைடாக எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில். அந்த மாதிரி நோட்டோகார்டு இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கார்டேட்ஸ்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி இதை வந்து என்னது நோட்டோகார்டு ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி அனிமல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அனிமல்ஸ் கிளாஸிஃபைடு as chordates. கார்டேட்ஸ் அப்படின்றது இப்போ பேசிக்காக கிங்டம் அனிமேலியா அப்படின்னா அதில் நிறைய சப்டிவிஷன் இருக்குது. நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி புரோட்டோசோவா, அடுத்து மெட்டாசோவா வரும். அடுத்து மெட்டாசோவா தான் பேராசோவா அண்ட் மெட்டாசோவா வரும். அடுத்து நம்ம அந்த சார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ கார்டேட்ஸை எப்படி பிரிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஃபைலம் வந்து என்னது, கார்டேட்ஸு. இந்த நோட்டோகார்டை பேஸ் பண்ணி இந்த கார்டேட்ஸில் எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, 3 சப்டிவிஷன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா என்ன சொல்லலாம், செஃபலோகார்டேட், யூரோகார்டேட். சரிங்களா?
செஃபலோகார்டேட்ஸ் ஒன்று, யூரோகார்டேட் ஒன்று, அடுத்து ஃபிஷஸ் டு மெமாலியா வர்றதை நம்ம வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நான் கார்டேட்ஸ் அப்படின்னா போரிஃபெரா டு என்னது ஹெமிகார்டேட்டா. இப்போ நத்திங் பட் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் நோட்டோகார்டை பேஸ் பண்ணியும் ஸ்பீசிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, நோட்டோகார்டு இருக்கிறது எது அப்படின்னா செஃபலோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா அண்டு நோட்டோகார்டு வெர்டிபிரல் காலமாக டெவலப் ஆகிருக்கிறது ஃபிஷஸ் டு மெமாலியா வெர்டிபிரேட்டா. சரியா? இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று என்ன, பேசிக்காக வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் அண்டு வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ நோட்டோகார்டு இல்லாதது என்ன, இன்வெர்டிபிரேட்ஸ். அது எதுலேருந்து வருது அப்படின்னா போரிஃபெரா டு ஹெமிகார்டேட்டா. இப்படி ரிவர்ஸில் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். நம்ம புக்கை பாருங்கள். இப்போ மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன், கிங்டம் அனிமாலியா அப்படின்னா நோட்டோகார்டை பேஸ் பண்ணி இன்வெர்டிபிரேட்ஸ் அண்டு என்னது கார்டேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் த நோட்டோகார்ட், கார்டேட்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த நோட்டோகார்ட், அண்ட் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா the notochord laterally develop into the vertebrae. ஓகே, தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் நம்ம புக்கில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கிங்டம் அனிமாலியா கொடுத்துருக்காங்க. இதை கவனிக்கும்போது அழகாக பென்சில் வச்சு நோட் பண்ணிட்டே வாங்க. எஸ் பாருங்கள், இப்போ கிங்டம் அனிமாலியா சரிங்களா, மல்டி செல்லுலார். இது வந்து எப்படி டிவைடட் ஆகுது அப்படின்னா செல்லுலார் லெவல் அண்டு டிஷ்யூ ஆர் ஆர்கன் லெவல். தட் மீன்ஸ் வாட் மீன்ஸ் அப்படின்னா அனிமல் கிங்டமில் 2 டிவிஷன். புரோட்டோசோவா மெட்டாசோவா விட்டுருவோம். மெட்டாசோவா தான் 2ஆக டிவைடட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கணும், பேராசோவான்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல யூ மெட்டாசோவான்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? பேராசோவா அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஸ்பான்சஸ், போரிஃபெரா, பைலம் போரிஃபெரா. செல்லுலார் லெவல் அப்படின்னா ஆல்ரெடி யூனோ புரோட்டோசோவானா தான் சிங்கிள் செல். போரிஃபெரா அப்படின்னா மோர் தென் 1 or 2 செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை தான் நம்ம செல்லுலார் லெவல்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா. இதனால் ஒரு டிஷ்யூ கிரேடை கூட என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் செஷனில். ஓகேங்களா? டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டமில் இதை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ரேடியல் அண்டு பைலேட்ரல். இந்த சிமெட்ரியை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா எந்த சென்ட்ரல்லேருந்து எந்த பிளேனில் போனாலும் அதை அத்தனை ஈக்குவல் பாகங்களாக பிரிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் த ஆரச்சமச்சி, ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த ரேடியல் சிமெட்ரி இருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர் எது அப்படின்னா, இப்போ பைலம் போரிஃபெராக்கு அடுத்து நமக்கு என்ன வரும், சினிடேரியா சீலண்டரேட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இது ரேடியலி சிமெட்ரிக்கல். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரா படிச்சிருக்கோம். ஸோ அதாவது யூ மெட்டாசோவாவை என்ன பண்ணுறாங்க, சிமெட்ரியை பேஸ் பண்ணி ரேடியல் பைலாட்ரல்னு பிரிக்கிறாங்க. ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா அது எந்த ஃபைலம் ஆர்டர் வருது அப்படின்னா சீலண்டரேட்டா அண்ட் டீனோஃபோரா. இன்னும் மிஸ் புதுசாக டீனோஃபோரா அப்படின்னா இப்போ நியூவாக வந்து இதே டிப்ளோபிளாஸ்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபைலம் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த டீனோஃபோரா. இதுவும் ரேடியலி சிமெட்ரிக்கல், இதுவும் டிப்ளோபிளாஸ்டிக் இன் நேச்சர். ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, பைலேட்ரல். பைலேட்ரல் மீன்ஸ் வாட்டு, நம்ம தான் பைலேட்ரல் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரிக்கலான்னு மிஸ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த சினிடேரியா, இந்த டீனோஃபோராவுக்கு அடுத்து வரக்கூடிய மேக்ஸிமம் வந்து என்னது, பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஓகேங்களா? இதில் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. தென் அடுத்து இந்த பைலேட்ரியா இது வந்து சீலோமை பேஸ் பண்ணி ஏ சீலோமேட், சூடோ சீலோமேட் அண்டு யூ சீலோமேட். ஏ சீலோமேட்னா நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ஏ சீலோமேட்ஸ் அப்படின்னா ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஒவ்வொரு ஃபைலம் ஆர்டராக ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸாக கட் பண்ணிகிட்டே வரும். இப்போ ஃபைலம் ஆர்டரை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். என்னது, போரிஃபெரா, சீலண்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டிகல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அண்டு கார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்டு கார்டேட்டா. இப்போ மொதல் ஃபைலம் வந்து செல்லுலார் லெவலில் கட் ஆயிடுது. ரெண்டாவது ரேடியல் சிமெட்ரியில் அடுத்து வர 2 ஃபைலம் கட் ஆயிடுது. மூணாவது ஃபைலம் பாருங்கள், பிளாட்டிஹெல்மின்தஸ் ஏ சீலோமேட்டில் கட் ஆயிடுது. அடுத்து வந்து ஃபால்ஸ் சீலோமுக்கு சூடோ சீலோமேட்டோட என்னது ஆஸ்கல்மின்தஸ் கட் ஆயிடுது. அடுத்து ட்ரூ சீலோம்னா யூ சீலோமேட்டு. அந்த யூ சீலோமேட்டில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் சீசோ சீலோமேட் அண்ட் என்டிரோ சீலோமேட். இதில் சீசோ சீலோமேட்னா அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா இது வரைக்கும் என்ன வந்துடுது, ட்ரூ சீலோமுக்கு வந்துடுது. எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா இது 3 என்டிரோ சீலோமேட்டுக்கு வந்துடுது. இதை தான் போட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கிங்டம் அனிமல் பேஸ்ட் ஆன் த காமன் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். அனிமல் கிங்டமை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. எங்கே மேலே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கு, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதில் எத்தனை செல் இருக்குன்றதை பேஸ் பண்ணி செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல். இப்போ செல்லுலார் லெவலுக்கு என்ன ஃபைலம் எக்ஸாம்பிள், போரிஃபெரா. அடுத்து இந்த டிஷ்யூ லெவலில் இருக்கக்கூடிய
ஆர்கானிசம் ஆர்கன் லெவலில் இருக்கக்கூடியதை சிமெட்ரியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ரேடியல் அண்டு பைலாட்ரல். ரேடியலுக்கு எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்டா அண்டு டீனோபோரா. பைலாட்ரலுக்கு வந்து என்னென்னது ஃப்ளாட்டிகல் மித்தஸ், ஆஸ்கல் மித்தஸ், ரிமைனிங் எல்லாமே பைலாட்ரல் சிமெட்ரியை பேஸ் பண்ணி டிவைடட் ஆகுது. அடுத்து பாடி கேவிட்டி ஆர் சீலோம் அப்படின்னா இந்த ரேடியல் சிமெட்ரியில் வந்து சீலோமே இல்லை. அப்போ வந்து அடுத்து பைலாட்ரலில் வரக்கூடிய பைலம் பிளாட்டிகல் மித்தஸ் ஏ சீலோமேட்டு, அடுத்து ஆஸ்கல் மித்தஸ் சூடோ சீலோமேட்டு, மிச்சது எல்லாமே ட்ரூ சீலோமேட். ஓகேங்களா, அதுக்கான ஃபைலம் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கிங்டம் அனிமேலியா. திருப்பி பார்த்தது தான். Animal kingdom is divided into 2 subkingdom, Parazoa and Eumetazoa. Parazoa அப்படின்னா porifera, more than one cells. ஓகேங்களா, based on their organization. Parazoa, these include the multicellular sponges and their cells are loosely aggregated and do not form a tissue or organ. Parazoana more than 2 or 3 cells இருக்கும், ஆனால் அதனால் ஒரு டிஷ்யூ கிரேவோட கூட ஃபார்ம் பண்ண முடியாது. That is called as the Parazoa. இதுக்கு எக்ஸாம்பிள் பைலம் போரிஃபெரா ஸ்பான்சஸ். அடுத்து Eumetazoa அப்படின்னா these include multicellular, more than 2 cells இருக்கும், ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும், ஆர்கன் ஃபார்ம் பண்ணும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். That is animals with well defined tissues which are organized as organ and organ systems. Eumetazoan include 2 taxonomic level called the grades. இப்போ தான் பார்த்தோம், ரேடியேட்டா அண்டு பைலாட்ரியா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேடியேட்டா. ஆல்ரெடி மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், ரேடியேட்டா அப்படின்னா among the Eumetazoa a few animals have an organization of the 2 layers of the cell. That is called as what, நம்ம வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சொல்லி பார்த்தோம் இல்லையா. எக்டோடம் அண்ட் எண்டோடம் மட்டும் இருக்கும், இடையில மீசோடம் இருக்காது. அதை தான் நம்ம டிப்ளோபிளாஸ்டிக்னு சொன்னோம். இந்த டிப்ளோபிளாஸ்டிக்கு என்ன ஃபைலம் ஆர்டர் எக்ஸாம்பிளாக வருது, சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோபோரா. இந்த 2 ஃபைலம் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் ரேடியல் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா, 2 layers of the cell, the outer ectoderm and inner endoderm separated by a jelly like mesogilia. அதாவது மீசோடர்ம்ன்ற செப்பரேட் லேயர் இல்லை, அதுக்கு இடையில மீசோகிலியா அப்படின்ற ஜெல்லி லைக் ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. They are radially symmetrical and are diploplastic. Example cnidarian, sea anemone, jellyfish and ctenophorus, comb jellies. இதெல்லாம் ரேடியேட்டாக்கு வந்து என்னது எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பைலாட்ரியா. பைலாட்ரியா மீன்ஸ் வாட், 2 equal halves தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த Eumetazoan அதர் தென் ரேடியேட்டா, ஸோ a organ level of organization and are bilaterally symmetrical. இது வந்து எப்படி இருக்குது, bilaterally symmetricalா இருக்குது. அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அது டிப்ளோபிளாஸ்டிக். ரேடியேட்டா அப்படின்னா அது டிப்ளோபிளாஸ்டிக். இந்த பைலாட்ரியான ட்ரிப்ளோ. ஆல்ரெடி ட்ரிப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம், எக்டோடம் இருக்கும், எண்டோடம் இருக்கும், மீசோடம் இருக்கும், 3 germ layers ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். The great bilatria include 2 taxonomic level called division. இதில் 2 டிவிஷன் இருக்குது. இதில் பைலாட்ரியாவில் புரோட்டோஸ்டோமியா அண்ட் டியூட்ரோஸ்டோமியா அப்படின்னு 2 டிவிஷன் இருக்கும். ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு, புரோட்டோனா ஃபஸ்ட்டு, ஸ்டோமியம்னா மவுத்து. எம்ப்ரியானிக் ஆர்ஜினில் வந்து மவுத்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோஸ்டோமியான்னு சொல்கிறோம். அப்படின்னா தட் மீன்ஸ் வாட் மீன்ஸ் பாருங்கள், Protostomia include the Eumetazoan in which the embryonic blastopore, அதாவது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பிளாஸ்பிளா கேஸ்லாம் இந்த மாதிரி நிறையா வரும். அதில் பிளாஸ்டோமியர்ன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு குட்டி ஓட்டை வரும், தட் இஸ் கால்ட் அஸ் த பிளாஸ்டோபோர். அந்த பிளாஸ்டோபோர் வந்து என்ன ஆகும், மவுத்தாக வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகும். அந்த மாதிரி டெவலப் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த புரோட்டோஸ்டோமியா. திரும்ப சொல்கிறேன், புரோட்டோஸ்டோமியா இன்க்ளூட் த Eumetazoan in which the embryonic blastopore develop into the mouth. எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் பிளாஸ்டோமியரில் ஒரு பிளாஸ்டோபோர் ஹோல் இருக்கும், அது மவுத்தாக டெவலப் ஆச்சுன்னா மவுத்தாக டெவலப் ஆச்சுன்னா அது புரோட்டோஸ்டோமியா. திஸ் டிவிஷன் இன்க்ளூட் 3 சப்டிவிஷன். இதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, தட் இஸ் ஏசிலோமேட், சூடோசிலோமேட் அண்டு சீசோசிலோமேட். அதாவது நம்ம அந்த டேப்லெட் காலமாக பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, எல்லாம் சுற்றி அதுக்குள்ளே தான் வரும். அந்த கிளாசிஃபிகேஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பைலாட்ரியா, ரேடியேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரேடியேட்டாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ பைலாட்ரியாவில் சீலோமை பேஸ் பண்ணி 3 டிவிஷன் போட்டிருந்தோம். ஏசிலோமேட், சூடோசிலோமேட் அண்டு அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரூ சீலோம், வெறும் சீலோமேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்ல. இந்த பைலாட்ரியாவில் 3 டிவிஷன். இந்த 3 டிவிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
பைலேட்ரியா திருப்பி ரெண்டாக டிவைடட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. புரோட்டோசோமியா அண்டு டியூட்ரோஸ்டோமியா. புரோட்டோஸ்டோமியானா எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் பிளாஸ்டோபோர் மவுத்தாக ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த புரோட்டோசோமியா. இந்த புரோட்டோசோமியாவுக்கு எதெல்லாம் வரும்? ஏசிலோமேட், சூடோசீலோமேட் அண்ட் சீசோசீலோமேட். சீசோசீலோமேட்னா என்ன? யூசீலோமேட்டில் ஒன் ஆஃப் த ஃபார்மட் தான் சீசோசீலோமேட். அப்போ இன்னும் ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் த என்டிரோசீலோமேட். அது என்ன டிவிஷனில் வருது அப்படின்னா டியூட்ரோஸ்டோமியா. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். மிஸ் மெதுவாக இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒன்றும் கிடையாது. பைலேட்ரியா அப்படின்றது என்னது? சிமிட்ரியை பேஸ் பண்ணி. அடுத்து அந்த பைலேட்ரியா சார்ட் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? பைலேட்ரியாவில் ஏசீலோம், சூடோசீலோம் அண்டு யூசீலோம். இப்போ ஏசீலோம், சூடோசீலோம் அண்டு சீலோமேட். இந்த சீலோமில் வந்து நம்ம என்டிரோசீலோம் அண்டு சீசோசீலோம் சொல்லி பார்த்துருக்கோம். இந்த பைலேட்ரியா சீலோமை தாண்டி அடுத்து வந்து என்ன ஆகுது? ரெண்டாக வந்து என்ன பண்ணுறாங்க? டாக்ஸானமிக் லெவலில் டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று புரோட்டோசோமியா, இன்னொன்று டியூட்ரோஸ்டோமியா. புரோட்டோசோமியானா மவுத்து டெவலப் ஆகும். எந்த ஃபைலம் ஆர்டரில் இருக்கிறதுக்கெல்லாம்? பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ் அண்டு சீசோசீலோமேட் அப்படின்னா அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா. இந்த குரூப் வரையும் புரோட்டோஸ்டோமியா கேட்டகரியில் வருது. இப்போ லாஸ்ட்டு என்னது? மொலஸ்காக்கு அடுத்து என்ன வரணும்? எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்டு கார்டேட்டா. இவங்க பூரா எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா டியூட்ரோஸ்டோமியா கேட்டகரியில் வராங்க. டியூட்ரோஸ்டோமியானா அந்த பிளாஸ்டோபோர் மவுத்தாக டெவலப் ஆகாமல் ஆனல் ஃபார்மட், ஆனஸ் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். ஸோ இந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் இதனுடைய ஆர்ஜின் அது எது? மவுத்தாக டெவலப் ஆச்சுன்னா அந்த ஃபுல்லும் புரோட்டோஸ்டோமியா. எடுத்தோடனையும் ஆனல் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த டியூட்ரோஸ்டோமியா. மவுத்து செகண்டராக தான் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அதைத்தான் டியூட்ரோஸ்டோமியான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டியூட்ரோஸ்டோமியா. டியூட்ரோனா செகண்டரி, ஸ்டோமியம்னா மவுத். யூமெட்டாசோவன் இன் விச் ஆனஸ் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் ஆர் நியர் த பிளாஸ்டோபோர். பிளாஸ்டோபோருக்கு நியராக ஆனஸ் வந்து என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. யூமெட்டாசோவன் இன் விச் ஆனஸ் இஸ் ஃபார்ம் from or near the plastopore and the mouth is formed away from the plastopore. மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டோபோருக்கு நியரஸ்ட்டாக ஆனஸ் டெவலப் ஆகும். மவுத்து வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அது டியூட்ரோஸ்டோமியா. இட் இன்க்ளூட் ஒன்லி ஒன் சப்டிவிஷன், என்டிரோசீலோமேட். தே ஹாவ் ட்ரூ சீலோம் கால் என்டிரோசீல் ஃபார்ம்ட் ஃப்ரம் த அர்கென்டிரான். இதுதான் உண்மையான சீலோம். இந்த என்டிரோசீலோமேட்னா யார்? எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா அண்டு ஹெமிகார்டேட்டா. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைலம் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? இந்த நான் கார்டேட் இன்வெர்டிபிரேட்டால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபைலம் போரிஃபெரா. நமக்கு தெரியும் போர்பியரஸ், தே ஹவ் போர்ஸ் ஆன் தேர் பாடி. சரிங்களா? இதைத்தான் நம்ம வந்து துளை உடலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த துளை வழியாக வாட்டர் உள்ளே போகும். அந்த உள்ளே போகக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸை அது வந்து உணவாக எடுத்துக்கிறோம். தேவையில்லாத அன்வான்ட் ஃபார்மட்டை அதனுடைய மவுத்துக்கிட்ட ஆஸ்குலம் அப்படின்ற ஒரு ஓப்பனிங் இருக்கும். இது பாடி ஃபுல்லும் ஆஸ்டியான்ற ஓப்பனிங் இருக்கும். இதன் வழியாக வாட்டர் உள்ளே போகும். உள்ளே போகும்போது அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துகிட்டு அது டைஜஸ்ட் பண்ணும். தேவையில்லாத அன்வான்ட் ஃபார்மட்டை அந்த ஆஸ்குலம்ன்ற மவுத் ஓப்பனிங் வழியாக அது வந்து வெளியில் தள்ளிடும். ஓகேங்களா? இட்ஸ் சிம்பிள் ஃபார்மட்டு தான். பாருங்கள், these spore bearing animals are commonly called sponges. They are aquatic, mostly marine. இது வந்து தண்ணியில் தான் இருக்கும், அதிகமாக கடலில் தான் இருக்கும். certain species மட்டும் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கலாம். asymmetrical, இந்த பாடியில் டிவிஷன் செக்மெண்டேஷனே கிடையாது. தட் மீன்ஸ் இதை பிரிக்க முடியாது. and few species live in a fresh water. They are primitive multicellular sessile animal. முன்னாடி இருந்தே இருக்குது. more than one cell இருக்குது. then sessile அப்படின்னா bottom fix ஆகும், மூமெண்ட் எக்ஸிபிட் பண்ணாது. with the cellular level of organization. ஓகே, நமக்கு தெரியும், இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம். டிஷ்யூ கிரேடை கூட ஃபார்ம் பண்ண முடியாது. செல் லெவலில் தான் ஆர்கனைசேஷன் எக்ஸிபிட் பண்ணுது. in which the cells are loosely arranged. டைட்டாக இல்லை, லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. they are either radially symmetrical or asymmetrical. இதில் மேக்ஸிமம் asymmetrical இருக்கும். certain species வேணால் radial symmetrical எக்ஸிபிட் பண்ணலாம். they possess a water transport system called the canal system. இதனோட பாடிக்குள்ளே வாட்டர் ஃபுல்லும் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்காக கால்வாய் மண்டலம் இதில் வந்து என்ன பண்ணுது? காணப்படுது. where water enters through the minute pore called the ostia. உடம்பு ஃபுல்லும் குட்டி குட்டி வாட்டர் இருக்கும், அதுக்கு பேர் ஆஸ்டியா. அது வழியாக வாட்டர் உள்ளே என்ட்ரி ஆகும். லைன் the body wall through which water enters into a சென்ட்ரல் கேவிட்டி ஸ்பாஞ்சோசீல். வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஆஸ்டியான்ற ஓட்ட வழியாக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஞ்சோசீல் அப்படின்ற கேவிட்டிக்குள்ளே வந்து என்ன ஆகுது? என்ட்ரி ஆகுது.
and goes out through the osculum. அதனோட மவுத்தில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் த ஆஸ்குலம். அது வழியாக வந்து என்ன பண்ணிடும், இது ஓப்பன் ஆகிருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து என்னது, ஒரு ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி வாட்டர் இருக்கும். இந்த ஓட்டை வழியாக வாட்டர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அதை எடுத்துக்கிறோம். இதனோட மவுத்து தான் வந்து என்னது, ஆஸ்குலம். இதன் வழியாக வந்து என்ன பண்ணிடும், தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வெளியில் கொண்டு போயிடும். இது ஆஸ்டியா, இது ஆஸ்குலம். ஓகேங்களா? தென் பாருங்கள். Yes. Okay. Then helpful in the food gathering. This water transport system is helpful in food gathering. இது வந்து என்னது, உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுக்கும் சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த சேம் ஃபார்மட் தான் செய்யுது. சியனோசைட்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சியனோசைட்ஸ் அண்ட் சொலனோசைட்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில். இதில் காலர் செல்ஸ் இருக்குது. இது ஸ்பெஷலைஸ்டு ஃப்ளஜெல்லா. இது வந்து என்ன பண்ணோம், வாட்டரை ட்ராப் பண்ணி இம்பார்ட்டண்டான ஃபார்மட்டை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் தேவையில்லாததை வந்து என்ன பண்ணோம், வெளியில் தள்ளிடுவோம். ஸ்பான்சோசிலுக்குள்ளே அந்த வாட்டரை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வெளியில் தள்ளுறதுக்கு இந்த சியனோசைட்ஸ் வந்து என்ன பண்ணுது, உதவுது. இந்த பாடி இஸ் சப்போர்ட்டட் பை எ ஸ்கெலிட்டன் மேடப் ஆஃப் கால்கேரியஸ் அண்ட் சிலிக்கஸ் ஸ்பிக்யூல்ஸ். அதனோட வெளியில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, என்னது சியனோசைட்ஸ் அண்ட் ஸ்பைனோசைட்ஸ்னு ஒன்று எடுத்தோன்னே நம்ம வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து என்ன படிக்கோம், பின்கோசைட்ஸ் அண்ட் சியனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த பின்கோசைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதனோட வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கு. இது கால்கேரியஸ் அப்படின்னா கால்சியத்தாலையும் அண்ட் சிலிக்கா அப்படின்னா மணல் போன்ற பொருட்களாலையும் கரகரப்பு சுண்ணாம்பு மாதிரி ஒரு கரகரப்பு பொருட்களால் வெளியில் ஃபிட் ஆகி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. தென் இதனோட நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஹாலோசோயிக் அண்டு இன்ட்ராசெல்லுலார், இன்சைட் த செல்லுக்குள்ளே நடக்குது. அப்படியே அந்த வாட்டர்லேருந்து வரக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸை அது விழுங்கிக்கிறது. ஓகேங்களா? ஆல் ஸ்பான்சஸ் ஆர் ஹெர்மோபொரைட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து சேம் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் ஹெர்மோபொரைட்னு சொல்கிறோம். அந்த ஓவா அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை த சேம் இண்டிவிஜுவல். தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம டேப் ஃபார்மில் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு பிட்டாக கட் ஆகும், ஒவ்வொரு பிட்டும் ஒரு நியூ ஸ்பீசிஸை கொடுக்கும். ஜெம்யூல், பட்டிங், இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த ஜெர்ம் போஸை வந்து கொடுக்குறது. தென் பட்டு மாதிரி டெவலப் ஆகி அது மெச்சூரிட்டி டிட்டாச் பண்ணுற. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ஜெமில் ஃபார்மேஷன் இந்த மாதிரி ஏசெக்சுவல் மெத்தடில் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அண்ட் செக்ஸுவலி பை த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது இன்டர்னல் அஸ் வெல் அஸ் த எக்ஸ்டர்னல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கூட நடக்கலாம். அதனோட பாடியிலேருந்து ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி அது ஒரு நியூ ஸ்பீசிஸை வந்து கொடுக்கலாம். செக்ஸுவல் மீன்ஸ் வாட் அப்படின்னா ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி அதுலேருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து என்ன ஆகுறது, டெவலப் ஆகுது. ஸோ ஏசெக்சுவலும் நடக்குது, செக்ஸுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இதில் அக்கர் ஆகுது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த லார்வல் ஸ்டேஜஸ். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது, சச்சஸ் பேரண்ட் கைமுலா அண்டு ஆம்பிபிளாஸ்டுலா. இந்த மாதிரி இதனுடைய லார்வல் ஸ்டேஜில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பைலம் போரிஃபெராவுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் சைகான், ஸ்பான்சில்லா. இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கைபா, தென் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பான்சஸ், இதெல்லாம் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இந்த நீட் மாதிரி எக்ஸாம்பிள் இது மேட்ச்சில் கேட்குறாங்க. யூஸ்பான்ஜியா, பாத் ஸ்பாஞ்ச், தென் யூபெல்க்லா, வீனஸ் ஃப்ளார் பேஸ்கெட். இப்போ விச் ஸ்பான்சஸ் இஸ் கால்ட் அஸ் த வீனஸ் ஃப்ளார் பேஸ்கெட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு வீனஸ் ஃப்ளார் பேஸ்கெட்டுன்னு கேட்டாங்கன்னா நம்ம யூப்ளக்டெல்லா அப்படின்றத எழுத தெரியும். ஓகேங்களா? யூஸ்பான்ஜியா பாத் பாஞ்சு, தென் யூப்ளக்டெல்லா, வீனஸ் ஃப்ளார் பேஸ்கெட். இப்போ நம்ம பைலம் போரிஃபெரா, பியரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனோட பாடியில் ஆஸ்டியான்ற ஹோல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஹோல் வழியாக வாட்டர் உள்ளே என்ட்ரி ஆகுது. அதில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை இது ஹாலோசோயிக்காவும் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் இது ஃபேசிலேட் பண்ணுது. ஆஸ்குலம்ன்ற ஒரு மவுத் ஓப்பனிங் இருக்குது. தேவையில்லாத அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் அது வழியாக அது வந்து என்ன பண்ணுது, வெளியில் தள்ளுது. அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெர்மோபொரைட்டாக இருக்குது. அண்டு இதில் செக்ஸுவலியும் கூட சம்டைம்ஸ் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகலாம். செக்ஸுவல்னால் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஜெமில் ஃபார்மேஷன் மூலமாக நடக்குது. செக்ஸுவல் அப்படின்னா என்னது, கேமிட்ஸை வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. இதில் லார்வல் ஸ்டேஜஸ் வந்து என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. தென் இதில் இதனுடைய லார்வல் நேம் கேட்பாங்க. பேரண்ட் கைமுலா லார்வா அண்டு ஆம்பி பிளாஸ்டுலா. ஓகேங்களா? அடுத்து ஃபைலம் சினிடேரியா. சினிடேரியா இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த சீலண்டரேட்டா. ஓகே,
Cnidarias were previously called the coelenterata or aquatic, sessile or free swimming. இது வாட்டரில் தான் இருக்கும், சிலது ஃபாட்டம் பிக்ஸ்டாக இருக்கும், சிலது ஃப்ரீயாக மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணும் எக்ஸிபிட் பண்ணும். சாலிட்டரி ஆர் காலனியல், தனியாகவோ இல்லை கூட்டமாகவோ இது வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஃபார்ம்ஸ் வித் த ரேடியல் சிமெட்ரி. இது சினிடாரியானாலே ரேடியல் சிமெட்ரிக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். த நேம் சினிடாரியா இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் சினிடோசைட்ஸ் ஆர் சினிடோபிளாஸ்ட். ஏற்கனவே நம்ம ஹைட்ராவில் பார்த்துருக்கோம். நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு கொட்டும் செல்கள் இருக்குது. அதுலேருந்து தான் இந்த நேம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் சினிடோப்ளாஸ் ஆர் யூஸ்டு ஃபார் என்கரேஜ் டிஃபென்ஸ் அண்ட் டு கேப்சர் த ப்ரே. இதனோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு, எதிரிகளோட ஃபைட் பண்ணுறதுக்கு, உணவை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு, இதுக்கெல்லாம் சினிடோப்ளாஸ் நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் கொட்டும் செல்கள் இட் ஹெல்ப் டு கேப்சர் த என்னது ப்ரே. அது உணவுப் பொருட்களை பிடிச்சிக்கிறதுக்கும் எஸ்கேப் ஃப்ரம் தி ப்ரெடேட்டாஸ் அதை பிடிக்க வரக்கூடியதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய கொட்டும் செல்களை வச்சு பாய்சனை ஸ்டிங் பண்ணி இது வந்து என்ன பண்ணிக்கிறது எஸ்கேப் ஆகிக்கிறது. இதுக்கு இந்த நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் சினிடோபிளாஸ்ட் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. சினிடேரியன்ஸ் ஆர் த ஃபஸ்ட் குரூப் ஆஃப் அனிமல் டு எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த போரிஃபெரா என்னது செல்லுலார் லெவல். தென் அண்ட் டிப்ளோபிளாஸ்டிக் தே ஹாவ் அ சென்ட்ரல் வாஸ்குலார் ஆர் சீலன்ட்ரான். நடுவில் வந்து ஒரு ஜக் மாதிரி கேவிட்டி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் சீலன்ட்ரான் அப்படின்ற பேர் வந்துச்சு. இட் சர்வ்ஸ் இஸ் போத் டைஜஷன் அண்ட் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் வித் அ சிங்கிள் ஓப்பனிங் கால் த மவுத் ஆர் ஹைப்போஸ்டோமா. இதனோட சென்டரில் ஒரு மவுத்துன்ற ஓப்பனிங் மட்டும் மேலே இருக்குது, அதுக்கு பேர் ஹைப்போஸ்டோமா. விச் சர்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஜெஷன் அண்ட் எஜெஷன். இந்த ஒரே ஓப்பனிங் வழியாக இது ஃபுட்டே எடுத்துக்கிறோம், அதே ஓப்பனிங் வழியாக இது வந்து தேவையில்லாத அன்டைஜஸ்டட் ஃபுட்டை எஜெட்டும் பண்ணும். டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா அண்டு இன்ட்ரா. எக்ஸ்ட்ரா செல்லுக்கு வெளியவோ அல்ல உள்ளவோ ரெண்டு ஃபார்மேட்லேயும் அக்கர் ஆகும். த நர்வஸ் சிஸ்டம் இஸ் பிரிமிட்டிவ் அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டிஃப்யூஸ் நெட்வொர்க். நல்லா வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம் கிடையாது, ஆனால் அங்கங்கே நர்வஸோட நெட்டு வந்து என்னென்னா நரம்போட அப்படியே முடிச்சா சர்டைன் பிளேசஸில் வந்து என்னாகும் காணப்படும். தென் Cnidarians like squirrels have a skeleton made up of calcium carbonate. இதனுடைய skeleton calcium carbonate. இப்போ போரிஃபெராவில் நம்ம என்ன பார்த்தோம், calcareous and silicous அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய skeletal format calcium carbonate-ஆல் made up ஆயிருக்கு. Cnidarian exhibit two basic body forms. அதாவது இதனோட பாடி ஃபார்ம்ஸ் ரெண்டு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பாலிப், இன்னொன்று மெடுசா. பாலிப் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஹைட்ரா மாதிரி இந்த மாதிரி இருந்தது, சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருந்தால் அதுக்கு பேர் பாலிப். இந்த மாதிரி அம்பர்லா ஷேப்பில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் மெடுசா. ஸோ ரெண்டு விதமான பாடி ஃபார்ம்ஸை இது எக்ஸிபிட் பண்ணுது பாருங்கள். டூ பேசிக் ஃபார்ம்ஸ் பாலிப் அண்ட் மெடுசா. த பாலிப் ஃபார்ம்ஸ் ஆர் செசைல். செசைல்னா என்னது, பாட்டம் ஃபிக்ஸ்டு, மூவே ஆகாது. அண்டு சிலிண்டரிக்கல். இது எப்படி இருக்குது, சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஆடம்சியா. ஓகேங்களா. அண்ட் வேரஸ் த மெடுசா இஸ் த அம்பர்லா. இது வந்து என்னது அம்பர்லா ஷேப்டு. அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங், இது நல்ல மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணும். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், இது மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணும். சினிடேரியன்ஸ் எக்ஸிபிட் இன் போத் ஃபார்ம். பாலிப்புன்ற சிலிண்டரிக்கல் ஃபார்ம்லேயும் இருக்கும், மெடிசான்ற அம்பர்லா ஃபார்மெட்லேயும் இருக்கும். இப்போ பேசிக்காக சினிடேரியன்னாலே டிப்ளோபிளாஸ்டிக்கு, மீசோகிலியான்ற ஜெல்லி லைக் பார்ட்டிஷன் இருக்கும், ரேடியல் சிமெட்ரி தான் அதனோட காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். ரெண்டு பாடி ஃபார்ம்ஸை எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா. ஒன்று பாலிப், இன்னொன்று மெடுசா. பாலிப்னா பாட்டம் ஃபிக்ஸ்டு செசைலு, மெடுசா அப்படின்னா ஃப்ரீ மூமெண்ட் எக்ஸிபிட் பண்ணும். அது அம்பர்லா ஷேப்பில் இருக்கும், இது சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. தென் ஆல்சோ எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன் இன் தேர் லைஃப் சைக்கிள். இது இம்பார்ட்டண்டானது, மெட்டாஜெனிசிஸ். ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன்னா என்ன அர்த்தம், பாலிப் வந்து மெடுசா ஃபார்மெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மெடுசா வந்து பாலிப் ஃபார்மெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாஸ் இதனோட ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஸ்வலியும் இருக்கும், செக்ஸ்வலியும் இருக்கும். ஏசெக்ஸ்வல் மெத்தடில் பாலிப் வந்து என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். செக்ஸ்வல் மெத்தடில் வந்து மெடுசா ரீப்ரொடியூஸ் பண்ணும். பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The polyp represents the asexual generation and medusa represents the sexual generation. Okay. Polyp produce the medusa asexually. Meaning புரியுதா, alternation of the generationக்கு polyp வந்து மெடுசாவை asexual ப்ரொடியூஸ் பண்ணும், மெடுசா பாலிப்பை செக்ஸுவலில் ப்ரொடியூஸ் பண்ணும். That is called as the alternation of generation. Once again I repeat it. பாலிப்னா ஏசெக்சுவல், மெடுசானா செக்ஸுவல்னு சொன்னோம். இந்த பாலிப் என்ன பண்ணுது, ஏசெக்சுவல் மெத்தடில் மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணும், மெடுசா என்ன பண்ணும், செக்ஸுவல் மெத்தடில் பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் த ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன். பாருங்கள்,
Polyproduce medusa asexually and medusa forms polyps sexually. Development is indirect and include a free swimming ciliated planula larva. இதனுடைய larval ஸ்டேஜ்க்கு பேர் வந்து என்னது planula larva. இது free swimming வந்து என்ன பண்ணுது எக்ஸிபிட் பண்ணுது. எக்ஸாம்பிள் பைசாலியா. Portuguesian mans of war. காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. which is called as the Portuguese mans of war. பைசாலியா. நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஆடம்சியா sea anemone and Penatulata sea pen which is called as the sea pen. Penatula அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கேயும் பென் இங்கேயும் பெனட்டுலா. தென் மியாண்டேரியா பிரைன் கோரல். இந்த பிக்சர் மியாண்டேரியாவோட பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம செரிபரமில் இருக்கக்கூடிய சல்சியன் கைரி மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அதனால் இதை பிரைன் கோரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த செஷனில் அப்படின்னா சீலோம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சீலோமில் இருக்கக்கூடிய ஏ சீலோமேட் சூடோசீலோமேட் அண்ட் யூ சீலோமேட் பார்த்தோம். யூ சீலோமேட்டில் சீசோசீலோமேட் அண்ட் என்டிரோசீலோமேட் பார்த்தோம். அடுத்து செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகாட் பார்த்தோம். செக்மெண்டேஷனில் வந்து அன்னலிடா ஒரு செக்மெண்ட், ஆர்த்ரோபோடா ஒன் ஃபார்மட் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் பார்த்தோம். இந்த அனிமல் கிங்டமில் நம்ம வந்து செல்லுலார் லெவலு அண்ட் டிஷ்யூ லெவலில் இந்த ரேடியல் பைலேட்ரல் ஃபார்மேட்டில் அகெயின் 2 டிவிஷன் பார்த்தோம். புரோட்டோஸ்டோமியா அண்ட் டியூட்ரோஸ்டோமியா. பிளாஸ்டோபோர்லேருந்து மவுத் டெவலப் ஆனால் புரோட்டோனும், ஆனஸ் ஃபஸ்ட் ஃபார்மட் டெவலப் ஆச்சு, லேட்ரா மவுத் டெவலப் ஆச்சுன்னா டியூட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பைலம் போரிஃபெரா பார்த்துருக்கோம், பைலம் சினிடேரியாஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.